அன்னைக்கு ஒன்னால என் தம்பி என் கூட பைக்ல வாங்க ப்ரோ, செமையான ஒரு ஸ்பாட் மாட்டி இருக்கு, வீடியோ எடுத்தா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மவுண்ட் ரோட் பக்கத்துல ஒரு டீ கடை கூட்டு போயிருந்தான். என்னடா டீ கடை கூட்டு வந்திருக்கேன்னா, இங்க தான் அந்த ஐட்டம் கிடைக்கும், வெயிட் பண்ணுங்க நான் போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவர்கிட்ட போயிட்டு ஏதோ குசு குசுன்னு சொன்னா அவரும் சரின்னாப்ல. டேய் என்னடா சொன்னா அப்படின்னு கேட்டா, பைனாப்பிள் டீ சொல்லியிருக்கேன் ப்ரோன்றான். அது பைனாப்பிள் டீயா? ஏன்னா இவன் தான் ஏதோ சொல்றானா, நீங்களும் தலையாட்டுறீங்க அப்படின்னா, தம்பி நம்ம கடையில நிஜமா பைனாப்பிள் டீ இருக்குப்பா, குடிச்சு பாரு சூப்பரா இருக்கும் அப்படின்னாப்ல. சரி போடுங்க வந்துட்டேன் குடிச்சு பாப்போம் அப்படின்னு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல சர்க்கரையை கொஞ்சம் ஆட் பண்ணி அதுல இஞ்சியை போட்டு கொதிக்க விட்டுட்டு சைடு கேப்ல அந்த டீ கிளாஸ்ல கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு விட்டுட்டு அதே மாதிரி ஒரு புதினா போட்டு வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த கொதிச்ச தண்ணியை எடுத்து அந்த கிளாஸ் மேல ஊத்திட்டு டீ போடுறதுக்காக வச்சிருந்த டிகாஷன் இருக்குல்ல அதையும் எடுத்து நிறைய ஊத்திடுறாங்க. என்னன்னா பைனாப்பிளே போடல அப்படின்னா, இரிப்பா ஃபைனலா தான் பைனாப்பிள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வெட்டி வச்சு இந்த பைனாப்பிள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கிளாஸ்லயும் போட்டு வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான் பைனாப்பிள் டீ ரெடியா. புதுசா கண்டுபிடிக்கிறாங்கப்பா. நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா என் தம்பி சேஸ் அடிச்சுட்டு குடிங்க சூப்பரா இருக்கும் அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு சிப் அடிச்சு பார்த்தாங்க. எப்ப என்ன இது இப்படி புளிக்குது, ஆல்ரெடி லைம் டீ ரொம்ப பிடிக்கும், இது அதுக்கு மேல பைனாப்பிள் வேற போட்டுருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சிப் தான் ரொம்ப புளிக்கிற மாதிரி இருந்துச்சு, குடிக்க குடிக்க அப்படியே அடிக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நீங்க டிஃபரெண்டா ஏதாவது குடிச்சிருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.